ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம 390 பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம். பார்த்தீங்களா எத்தனையோ அவர் சொல்லிக்கோங்க, ஒரு விளக்கமாறு கம்பு எல்லாமே இது தான் இருக்குது. நம்ம நேரத்துக்குன்னு எல்லாத்தையும் விளையாட்டு பிடிச்சி வச்சுருக்காங்கப்பா. வண்டி அலங்கோலமாக இருக்குது, சர்வீஸ் வர பண்ணலை. அவளை பைக் கவர் ஒன்று வாங்கணுங்க, தள்ளுறதே பெரும்பாடாக இருக்கும். இப்போ இதை ரெடியாக கொண்டு போனோம். சரி ஓகே, ஃபுல்லாக அலங்கோலமாக தான் கிடக்கு. ரைட்டு, அவன் வந்து வண்டி தேவையெல்லாம் வாங்கி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லிக்கி மொழியோட இன்ஜின் ஃப்ரெஷ்ஷு, அந்த எம்எஸ் S2 அது ஒன்று இருக்குது. இது ஆயில் ஃபில்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலு. இது வந்து டிவிஎஸ் பெட்ரோனாஸ்னல்ட்டு இன்ஜின் ஆயிலு. இதை நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன் எப்படின்னு தெரியல. சரி பார்ப்போம். இந்த இன்ஜின் ஆயிலை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா இதை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம கடைக்கு தான் போக போகிறோம். வீட்டில் நமக்கு வந்து நம்ம அந்தளவுக்கு இது கிடையாது, எக்யூப்மெண்ட் கிடையாது, எதுவும் இன்ஜினில் மாற்ற அளவுக்கு. வாங்கணும், வாங்கிட்டு அப்புறம் நம்மளே மாற்றிக்கலாம். சரி, நான் சும்மா ஷார்ட்டாக ஒரு வீடியோ மாதிரி போகிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி வாங்க, கடைக்கு போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். எவனும் சிக்கலை இல்லை, எவனா கூட்டி போயிருப்பேன். வைக்கிற இடமே இல்லைங்க, சும்மா அங்கங்கே வச்சு கொண்டு போயிட்டுருக்கேன். எது எங்கிட்ட உள்ள போயிருந்தில்ல, இன்னும் வண்டியை வேறு வாங்க பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வாங்க பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் பா தாங்க 390 சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்ஜின் மாற்றினோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக மாற்றினேன். பட் ஆனால் என்னென்னா, ஒரு என்ன சொல்கிறது, இன்ஜின் ஆயில் மாற்றி ஓட்டின மாதிரி அந்த ஃபீலிங்கே இல்லைங்க. கம்மியிலாம் கொண்டு விட்டேன், என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியல. சரி ஓகே பார்ப்போம். இந்த ஆயிலை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஷார்ட் மாதிரி லைட்டாக போடுறேன். ஏன்னா நிறையா பேர் தப்பாகவே இன்ஜின் ஆயில் மாற்றிட்டுருக்கீங்க 390 ப்ளஸ் வந்து ஆர்சிக்கு என்னன்னு தெரியல, அதுக்கு நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இல்லை பெட்ரோலே நினைக்கிறேன். ஆமாம், பெட்ரோலே வந்து ஒரு கூட தான் இருக்குது. ஓகே, இருந்துருமான்னு தெரியலையே, இல்லை இதில் வச்சுக்கோமா, வச்சா விழுந்துருமோ. சரி பார்ப்போம், முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுவோம். ஓகேவா? விழுந்துருமோ நினைக்கிறேன். சோ என்ன பண்ணுறது, சிம்மி அங்கிட்டு போ, அடிச்சு மண்டே உடச்சு பண்ண ஓடிப்பேன். சரி ஓகே போவோமா? ஐயோ, என் நிலைமையை பார்த்தீங்களாங்க, சரியான சம்பவம் வைக்கிறீங்க. எங்கன்னு போய் விழுவ போகிறேன்னே தெரியல. முதல்ல பார்த்தாடி அவன் இந்த இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா, இது நான் புதுசாக யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு இப்படி ஒரு இன்ஜின் ஆயில் இருக்குன்னு எனக்கு தெரியாது முதல்ல. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே, அதுதான் ஃபஸ்ட்டு. ஐயோ விழுந்துருமோ. நல்ல வேலை தப்பிச்சோம்டா சாமி. இப்போ ஒரு இன்ஜின் ஆயில் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது முதல்ல. இப்படி இருக்காடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. சரிங்களா? ஓகே செட் பண்ணிட்டேன், கிளம்புவோம். அதோட இடையில் நான் அமேசானில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இருந்துச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேடு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம டியூக் 390 பார்த்திங்கன்னா 15W50 தான் கிரேடு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அதில் இருக்குது, அதில் இருந்தால் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்ரு தான் வருது. ஏன்னா டியூக் 390 பார்த்திங்கன்னா 1.5 லிட்ரு, ஆனால் அதில் வந்து 1 லிட்டர் தான் இருக்குது. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா சிங்கிளாக வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். ஆனால் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம் தாங்க. ஏன்னா இது 1.7 லிட்ரு. இது எவ்வளோ வந்துச்சுன்னா 1600 ரூபாயோ 650 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விலை அதிகம் தான், அதுக்கு என்ன பண்ணுறது, வாங்கி மாற்றானே ஆகணும், வேறு வழி இல்லை. அதோட அதை வாங்கிட்டேன். சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. வேறு அப்புறம் அந்த இது வாங்கினேன், லிக்கி மொழியோட அந்த இன்ஜின் ஃப்ரெஷ் ஒன்று வாங்கினேன். அப்புறம் அந்த MOS02 அது ஒன்று வாங்கினேன். இன்ஜினோட மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்களே, அது ஒன்று வாங்கியிருக்கேன்.
ஏன்னா வண்டியை வந்து ஃப்ளஷ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, அதான் நாம் வாட்டி ஃப்ளஷ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஃப்ளஷ் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்களா மழை பெஞ்சு சும்மா செம்மையாக இருக்குது. ஆனால் மழை பத்தலை, இன்னும் கொஞ்சம் மழை தான் செம்மையாக இருக்குது. ஏன்னா ரோட்டு மேலே தண்ணி வரும், அந்தளவுக்கு மழை இருக்கும். இதை நாங்கள் தரவேன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. காற்று வேறு பயங்கரமாக இருக்குங்க, சவுண்டு வேறு இருக்குது அந்த சரி சரி ஓகேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த இன்ஜின் ஆயில் டியூக் 390க்கு 15W50 தான் கிரேடு. நிறையா பேர் தப்பாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, 20W50 வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் நிறையா வீடியோஸ் பார்க்குறேன், நான் இதுவே வீடியோவில் பார்த்து நிறையா பார்க்குறேன், நிறைய பேர் தான் பண்ணுறாங்க. ஏன்னா 390 ஹீட் இஷ்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெட்டலுக்கு தேவையான இன்ஜினை வந்து நீங்கள் மாற்றணும், சரிங்களா? என்ன கிரேடு மாறினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பிரச்சனை ஆகும்னா வந்து விஸ்காசிட்டிலாம் ஓகே தான், ஆனால் இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இன்ஜின். இந்த மெட்டலுக்குன்னு அவங்க வந்து ஒரு கிரேடு ஒன்று வச்சுருப்பாங்க, மேனுவல்லே இருக்கும், மேனுவல் புக்லேயே. அந்த கிரேடு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்ஜினுக்கு பக்காவாக இருக்கும், இந்த மெட்டலுக்கு இதான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் தப்பாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. 15W50 தான் பெஸ்ட்டு, அதுதான் கரெக்டான இன்ஜின் ஆகும் கூட இந்த வண்டிக்கு. எனக்கே தெரியாது, நானே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அப்புறம் பொய்யா இருக்குன்னு சொல்லிட்டு அதில் மேனுவலில் செக் பண்ணி பார்த்தேன், அதான் போட்டிருந்தாங்க. அந்த இன்ஜின் ஆளுக்கு என்னென்ன கிரேட் கொடுத்துருக்காங்களோ அந்த கிரேட் மாற்றுங்க, அதை தவிர்த்து வேறு மாற்றாதீங்க. அது என்றைக்குமே என்ன சொல்கிறது, நான் தனியாக பேசுகிறேன் நான் உங்களுக்கு அதை பற்றி. இப்போ வந்து நான் ஒரு பெரிய சங்கடத்தில் போய்கிட்டு இருக்கேன், இப்போ எதோ பிடிக்கிறதுனே தெரியாமல் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு நான் அவளுக்கு கண்டினியூ பண்ணுறேன், பக்கத்துலாம் கிடையாது, சித்தப்பா கடை தான் போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இது 4 ஃபஸ்ட் இந்த டோரை கலட்டனு, அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து இன்ஜின் மாற்ற முடியும். ஃபஸ்ட் இது டோரை கலட்டினேன், இங்கே நட்டு கீழே நட்டு வரும், அதை மட்டும் கழட்டிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இது வந்து 8 ஆமாம் 8 தானே, என்ன 8 செட் ஆக மாட்டேங்குது இருங்கப்பா. ஆமாம் 8 தான் வருது, 8 நம்பர் போட்டு கலட்டிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜின் வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம், சரிங்களா? அப்புறம் மாற்றிக்கலாம். கீழே டோரை கழட்டியாச்சு, அவ்வளோதான். இப்போ இன்ஜினை மட்டும் லைட்டாக ஃப்ளஷர் உள்ளே ஊற்றிக்கிறோம், சரிங்களா? விழுந்துடாத எடுத்தாச்சு. ஆமாம் சரி. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இது அவ்வளோதான், லைட்டாக அப்படியே ஒரு இழுத்தா வந்துடும், அவ்வளோதான். அப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ளே ஊற்ற வேண்டியதான், கொட்டாமல் ஊற்றணுமே. ஓகே, தேவையில்லை, அவ்வளோதான். கொட்டுமோ அப்படியே கொஞ்சம் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஐடியலில் விடணும், சரிங்களா? ஐடியலில் விடாட்டால் வந்து முறுக்கக்கூடாது. முறுக்குனா இது வேலை என்ன தெரியுமா, ஆயிலை வந்து அப்படியே தண்ணி ஆக்கிடும், புரியுதுங்களா? அதான் கதை, தண்ணி ஆக்கிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் முறுக்குனீங்கன்னா அந்த விஸ்காசிட்டி இருக்காது ஆயிலில். முறுக்குனீங்கன்னா என்ன ஆகும்னா சீஸாக கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை கேஸ்கட் டேமேஜ் ஆகிரும். இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கும், பார்த்துக்கிறங்க. அதை மட்டும் இது பண்ணி விட்டுறாதீங்க. ஓகே, அவ்வளோதான், ஊற்றியாச்சை. இப்போ வந்து நம்ம வந்து போட்டுட்டு ரொம்ப கன்றாவே இருக்குங்க, கையெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ போச்சுரா. லைட்டாக ஒரு டைட் வச்சுக்கிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயில் விட வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. 5 நிமிஷம் மட்டும் ஓடணும்.
ஓகேவா, முடிஞ்சா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஹோட்டல் காமிக்குதா? ஹோட்டல் காமிக்கல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி மட்டும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஓடணும்னா அப்புறம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்பா சித்தப்பா வந்து கழட்டிட்டாப்பில். அது எத்தனை நம்பர் சித்தப்பா? 17 18? 18ஆம் நம்பரு டபுள் ஹேண்டு இல்லை ஃபிட்டு ஏதாவது ஒன்று போட்டு கழட்டிக்கிறேங்க. சரி, ஏதோ ஒன்றுங்க, பிழை பார்க்காது. இது ஃபுல்லாக வந்து கழட்டி விட்டு தான். ஆயில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப ஐயோ கை வைக்கலாம் இல்லையே. ஆயில் இருக்குது, நல்லா விஸ்காசிட்டி வந்து பற்றிலாம் அந்த அழுக்கெல்லாம் வந்துருச்சு. பற்றிலாம் சைடில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும் வெளியே. ஓகேடா, ரைட்டு. ஃபுல்லாக வடியணும். ஆயில் கம்மியாக தாங்க இருக்குது லெவலு. ஐயோ சார், ரொம்ப கம்மியாக இருந்திருக்குங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், இது 1 லிட்டரோட வராது போலையே. ஆயில் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்திருக்குங்க. இதை பார்க்காம விட்டுருக்கேன் பாருங்கண்ணா. அந்த உள்ளே ஒரு இது மாதிரி இருக்குமே, அதை கலெக்ட் ஒன்றுமே எங்கடா அதை காணோம். இந்த இருக்குது, இதை வச்சு அந்த உள்ளே ஒன்று இருக்கும், அப்படியே கலட்ட வேண்டியதான். அப்படியே மெதுவாக வெளியே ஏற்ற வேண்டியதான். அதை நல்லா ஃபோர்ஸாக தாங்க இருக்கு. இதை நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். காற்று ஹெவியாக இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி போடணும். ஏமாடி துணி வேணுமே, நல்ல துணியாக இருந்தால் ஓகே போடலாம். ஒருவேளை க்ளீன் பண்ணியாச்சு, லைட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. வேறு ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக உள்ள ஒன்றும் இல்லை. சரி, ஓகேங்க. நம்ம வந்து இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஆயில் மட்டும் ஃபுல்லாக ஸ்ட்ரைன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதில் பத்திரமா இருக்கட்டும். கீழே விழுவான்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் விழுகாது. ரைட்டு, வண்டி லைட்டாக ஆட்டி விடும். அப்போமா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் ட்ரைன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஏன்னா இந்த ஆயிலை பார்த்தா 1 லிட்டர் மாதிரி தெரியல. ரொம்ப கம்மியாக இருக்குது ஆயில் லெவலு, ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. சரி, ரைட்டு. இன்றைக்கி வந்து முடிஞ்சிச்சு எல்லாமே. சரி, ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாக வடிக்கிட்டு நல்லா எவ்வளோ வடிமா சொல்லிட்டு வண்டிகிட்டே இருக்கட்டும். கரெக்ட் டைமில் பார்த்தோன்னா இன்ஜின் மாற்றி விட்ருங்க, சரிங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எங்கிட்டு ஆயில் ஃபில்டரை கழட்டிடுவோம். ஐயோ சாரி, இதான் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு. இதாக இருக்கா, இதுதான் ஆயில் ஃபில்ட்ரு. இது வந்து 8ஆம் நம்பர் வரும். ஸ்லிப் ஆகுது. நம்ம வந்து பிட்டு வச்சே கழட்டிடும் வேணாம். ஆமாம், கேமரா ஆன் பண்ணிங்கண்ணா அப்பப்போ. இதே கழட்டிலாக, இதே கழட்டி கொடுத்துட்டீங்களா? இது ரொம்ப ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டேன் நான் கழட்டுறதுக்கு. ஆமாம், இது வச்சு கழட்ட தெரியல எனக்கு, அதனால அவரை கூப்பிட்டேன் நான். இது 8ஆம் நம்பரு. நான் லைட்டாக ஸ்லிப் பண்ணி விட்டுட்டேன், அதெல்லாம் அவரை கூப்பிட்டேன். அத்தடி வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயிருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவரை கூப்பிட்டேன். அதோட இது என்ன நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, பார்ப்பேன் நான். இது வந்துட்டு அதை நட்டை மாட்டி விட சொன்ன அவரை மாட்டி விட்டுட்டு இது எங்கிட்ட கழட்டுறது வந்துருச்செல்லாம். தட்டி தான் கழட்டணும் மொழியா லைட்டாக.
ஓகே ரைட்டு வந்துருச்சா சாமி. ஓரிங் இருக்கா? ஓரிங் நல்லா தான் இருக்குது. ஓரிங் நல்லா தான் கண்டிஷனில் இருக்குது, பிரச்சனை இல்லை. இது அப்படியே இப்போ வெளியே எடுக்கணுமே. பெரும்பாடுபட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் கழட்டியாச்சு. ரொம்ப கொடூரமாக இருக்குது. நான் கலட்ட முடியலங்க, ரொம்ப டஃப்பு கொடுத்துருச்சு கொஞ்ச நேரத்தில். இப்போ நான் உள்ளே விட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். சரிங்களா? சுற்றி க்ளீன் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது துணி வச்சு ஃபுல்லாக உள்ளே உள்ள ஆயிலை ஃபுல்லாக எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? சும்மா உள்ளே விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேங்க. ஃபுல்லாக வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆயில் ஃபில்டரே மாற்றணும். உள்ளே உள்ள அந்த கழிவு ஆயில் பாதி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நல்ல துணி தான். ஆயில் ஃபில்ட்ரு, இதுதான் ஆயில் ஃபில்ட்ரு. இது வந்து பஜாஜ் டாமினாருக்குள்ளது. டாமினாருக்கு இதுக்கும் ஒரே மாதிரி சேமாக தான் வரும். சரிங்களா? ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, ரெண்டும் ஒரே தான் வரும். இதில் நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜின் ஆயில் நல்லா அப்ளை மாட்டினாலும் மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ரைட்டு, செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்ன இதை கொஞ்சம் ஆயில் ஊற்றி நீங்கள் மாட்டிங்கன்னா கொஞ்சம் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை போகுது. நம்ம கொஞ்சம் கழிச்சா வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு. சரி ஓகே, அவ்வளோதான். எடுத்து கேப் எடுத்து மாட்டிட வேண்டியதான். நீங்கள் இந்த கலட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓரிங்கை செக் பண்ணிக்கிறங்க. அந்த சைடில் ஓரிங் பார்த்தீங்களா, அந்த ஓரிங்கை செக் பண்ணிக்கிறங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா வந்து சப்போஸ் ஓரிங் போயிருந்தால் கஷ்டம், சரியாக மாட்டிங்கன்னா கூட உங்களுக்கு லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே வந்து ஒரு வாட்டி நீங்கள் தொடச்சிக்கிறங்க, தொடச்சிட்டு மாட்டிடுங்க. சரிங்களா? ஓகே, கரெக்டாக வச்சு மாட்டிடுங்க, தப்பாக வச்சு மாட்டிடாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. வந்து நம்ம உள்ளே வந்து சொருகிடுவோம். சொருகிட்டு நட்டை எடுத்து போட்டுற வேண்டியதான். 18ஆம் நம்பர் நட்டு சைஸு. எல்லாம் தொடச்சிக்கிறோமா? ஃபுல் டேட்டுக்கு வந்து நம்ம வந்து மெக்கானிக் தலைவர் சித்தப்பூவை கூப்பிட்டு வேண்டியதே. அவர் நல்லா டைட் பண்ணுவோம். அப்படி தலைவன் சித்தப்பு டைட் பண்ணி விட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோ முடிஞ்சு வச்சு. 1,500ங்க. எப்படிங்க சரி, அது 1,700. இதில் இது போட்டிருக்காங்க, மார்க்கெல்லாம் இருக்குது. இது பெரிய என்ன சார், பெரிய வேலை அழுக்குதுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த வண்டி ஆயில் மாற்றுறதுனால கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நானும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது ஒன்றுத்தில் திருத்தின்னு முடிச்சு ஓன கழட்டிக்கிட்டு பைய மாட்டிக்கிட்டு இருக்கேன். ரைட், இருங்க நம்ம டைட் பண்ணி பார்ப்போம். நிமித்து கொடுத்துட வண்டியை லெவலில் மட்டும் பார்த்துக்கிறேங்க. நிமிஷம் ஆகிட்டா வண்டி நேரம் பிடிச்சா தான் லெவல் பார்க்க முடியும். உன்னை ஏமாத்திட்டாங்க. 200 தானே வைக்கணும். ஆமாம், 200 பேலன்ஸ் இருக்கானு. மொத்தம் ஒன்று கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 600, ஆனால் 1 500 ஊற்றணுமா? அதாங்க அதை தெரியுதா? தெரியலையோ? இதான் நேரா கரெக்டாக இருக்கா? லைட்டாக ஊற்றுங்க. அப்போ அது 200 இருக்குமா? கூடவே இருக்குமா? அது ஒரு மாதிரி ரொம்ப ஊற்றிடாதே. அப்புறம் தெரியல. 10 ஆயிலா? அது சரி.
முடிஞ்சு இந்த நாள் மாற்றியாச்சு. அவ்வளோதான், இன்னி ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்ப்பா. அவ்வளோதான் முடிஞ்சு. ஆயில் தேவைப்படும் எனக்கு. 200 இருக்கேன். கூட இருக்க மாதிரி இருக்கேன். சரி ரைட்டு, பாதி ஆயில் வச்சுக்கிறோம். நமக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து இன்ஜின் ஆயில் வந்து இதாகி போயிடும். அதனால் தேவைப்படும், வச்சுக்கிறோம் நம்ம. சரி ஓகே, நம்ம இனி வந்து கீழே உள்ள இந்த டோரை மாட்டிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமா கூப்பிட்றேன். லைட்டாக இன்ஜினா செயினில் கொஞ்சம் ஆயில் அடிச்சுக்கிறோம். காற்று அடிச்சுக்கிட்டு முடிச்சு விட்ருவோம். ஒரு பெட்ரோல் மட்டும் போட்டு வந்துடும். ஓகேங்களா? சரி ஓகே. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எம்போ S2 வந்து ஊற்றிடுவோம். ஷூட்ரு இது இன்ஜினோட மிக்ஸ் பண்ணுறது. நான் மறந்தாப்பில் மூடிட்டேன். அப்படியே அதனால் பார்த்தேங்க. சரி ரைட்டு, அப்படியே உள்ளே ஊற்றி விட்டுற வேண்டியதான். ஒரே நமக்கு தான். அவ்வளோதான். இது அப்படியே கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரியா கருப்பாக இருக்கும். ஓகே ரைட்ரா, ஊற்றியாச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான், கருப்பாக இருக்கும் அப்படியே. அப்படியே இது மாட்டிட வேண்டியதான். லைட்டாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆம்பளை விட்ட வண்டி தான். இது லீக்கேஜ்லேன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே சொல்கிற மாதிரி தான், நம்ம கள்ளத்தில் இறக்கிட்ட மிஸ் ஆகுமா அப்படின்னு. ஓகே ரைட்ரா, ஓட்டிடா. ஓகே, எங்கேயுமே லீக்கேஜ் கிடையாது. ஓகே ரைட்டு, நல்லா தான் மாட்டியிருக்கிறேன். ஓகே, வண்டி ஸ்டார்ட் நம்ம பண்ணி விட்றோம். அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கட்டும். ஓகேவா? ஆகிட்டுங்க, நான் ஓடட்டும். வண்டி சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குட். ஓகேங்க, வண்டி வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெட்ரோலை போட்டு ரிட்டன் வர வேண்டியதான். ஆயில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லைங்க. ஆயில் மாற்றினா தெரியல. கிட்டத்தட்ட 800 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 800 கூட இருக்காது போலேடா. 1.5 லிட்டருங்கிற இன்ஜின் கெப்பாசிட்டி 800 கூட இருக்காது போலேடா அப்படின்ட்டாப்புல. என்ன பண்ணால் தெரியல. ஆயிலை மாற்றினா சும்மா காசு மட்டும் வாங்கினா தெரியல. அதில் ஓகே ரைட்டுங்க. இதுதான் ஷோரூமில் கொண்டு வர்றது கொஞ்சம் இது எனக்கு. அதனால கொஞ்சம் ஷோரூமுனாலே கொஞ்சம் பிடிச்சிக்கிறாது. சரி ஓகே, பார்த்துக்கலாம். அம்மாடி லாரி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இன்ஜின் சவுண்டே கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது கொஞ்சம். இன்ஜின் சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த இன்ஜின் ஆயில் பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த டியூக் 390 வந்து எந்த இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வேறு என்ன வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. ஏன்னா குறுக்கு ஒட்டஞ்சிருச்சு. ஹெல்மெட்டை வேறு மாட்டிக்கிட்டு, கேமரா வேறு மாட்டிக்கிட்டு, வீடியோ எடுத்துக்கிட்டு ரொம்ப சிக்கல். ரொம்ப டிஃபிகல்ட்டாக போச்சு வேலை. ஒரு வழியாக நானே கொஞ்சமாக மாற்றியாச்சு. அவர் கொஞ்சம் இது ஹெல்ப் பண்ணார், நானும் கொஞ்சம் இது பண்ணேன். 2 பேர் சேர்ந்து வேலையை பார்த்தாச்சு. அவ்வளோதான். வண்டியே தனி தாங்க. ஏறி உட்காந்து முறுக்குன உடனே வண்டி இருக்குது. ஓட்டுறான்னு சொல்லிட்டே இருங்க வண்டி. சாம நம்ம வேற பார்த்தீங்களா, அதில் பச்சை பச்சைன்னு இருக்கும். மழை வேட்டை அப்படி காஞ்சி போய் கிடக்கும். மழை வச்சு வச்சுங்களேன், எல்லா இடம் பச்சையாக தான் இருக்கும் ஃபுல்லு. ஆனால் ராம்நாட்டை வந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில ஏரியா வச்சு மொத்த ராம்நாட்டை வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் எங்கள் ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஏரியா ஃபுல்லாக தண்ணி இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ எங்கள் ஊரில் தண்ணி இருக்கும், அதுக்கு எங்கிட்டு தண்ணி இருக்காது. கிணத்து தண்ணி நாங்கள்லாம்.
ஒயின் ஷாப். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் பெருசாக போகலாம். நான் நிறையா கட் பண்ணணும். ஏன்னா தேவையில்லாமல் நிறையாலாம் பேசியிருக்கேன். நிறையா கட் பண்ணி தான் போடணும். இதை நான் இதை கட் பண்ணுறதுனே நான் கட் பண்ணணும் முதல்ல. ரைட்டு. ஆஹா, சவுண்டு சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் ஆயில் மாற்றின உடனே சவுண்டே வேற மாதிரி இருக்குது. செமையாக இருக்கு. அவ்வளோ க்ளீனாக கேட்குதுங்க ஹெல்மெட் போட்டிருக்கும் போது. முதல்ல ஹெல்மெட் போட்டிருந்தா அந்தளவுக்கு க்ளீனாலாம் கேட்க சவுண்டு. இல்லை இன்ஜின் ஆயில் இல்லாதனால சவுண்டு ரொம்ப கட்டுக்குன்னு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சவுண்டு. நான் கூட நினச்சது வால் பிரச்சனை ஆனால் லைட்டாக சவுண்டு கேட்குது. அது என்னென்னு பார்க்கணும். முதல்ல பெரிய வேலையை வச்சுனேன். அதில் கொண்டு அதுவும் கம்மியாக தான் போகணுமான்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக வேலை ஆகிறாள் இங்கே இல்லை. எவனும் நம்ப முடியலைங்க. என்னதான் ஸ்பேராக கலாட்டி விட்டுறாங்க. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துக்கலாம். இது வேறு மாடு வேறு வந்தாலும் மாடெலாம் கட்டி போட்டு பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம சைடெலாம் பார்த்தீங்கன்னா மாடு அங்கனைக்கு கயிறு எங்கிட்டு ரோட்டில். ஏன்னா ஒரு வாட்டி அப்படி தான் தெரியாமல் வந்து நான் பார்க்காம வந்து கடைசியில் என் தம்பி காலில் வந்து ஒரு ஸ்டீல் வந்து அடிச்சிருச்சு. பார்த்து வாங்க பார்த்தாங்க. என்றைக்கு நான் சொல்கிறது அதுதான். ஓகேங்க, இதோட வந்து வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கு. ஏன்னா உடம்பு வேறு வலிக்குது. ஏன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க்கு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கே தெரியல. எனக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரி ஓகே, பாய். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.